வணக்கம். காவல்துறை அதிகாரிகள் பார்த்தோம்னால் காவலாளி அஜித்குமார் அவர்களை தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை இந்த வீடியோவானது வெளியாகாமல் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் காவல் அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு லத்திகளை கொண்டு காவலாளி அஜித்குமார் அவர்களை தரமாரியாக தாக்கக்கூடிய அந்த வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் கடும் கேள்விகளை தற்பொழுது தமிழக அரசை நோக்கியும் காவல்துறை அதிகாரிகளை நோக்கியும் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். கட்டை, கம்புகள், பைப்புகள் உடையும் அளவுக்கு அஜித்குமாரை தாக்கிய காவல்துறை அதிகாரிகள் எனவும் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். காவல் நிலையங்களில் தற்பொழுது இந்த முறையான விசாரணை செய்யப்பட்டதா என்றும் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. புலனாய்வு செய்வதற்கு காவல்துறை, அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதுவரை காவல் அதிகாரிகள் தாக்குதல் நடத்தவில்லை என்று கூறி வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் தாக்கக்கூடிய அந்த வீடியோவானது வெளியாகி தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கிறது. தற்பொழுது 5 காவல் அதிகாரிகளும் பார்த்தோம்னால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை அவர்களுடைய குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது காவல் அதிகாரிகள் தரமாரியாக பார்த்தோம்னால் கம்புகள், கட்டைகள், பைப்புகள் உள்ளிட்ட அந்த ஆயுதங்களை கொண்டு காவலாளி அஜித்குமார் அவர்களை பார்த்தோம்னால் மனிதாபிமான அற்ற முறையில் தாக்குதல் நடத்தி இருப்பது தற்பொழுது பார்ப்பவர்களை பார்த்தோம்னால் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. மாவட்ட நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவு நேரிடும் என்றும் தற்பொழுது மதுரை உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. எதன் அடிப்படையில் மாநில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டீர்கள்? சிபிஐ விசாரணைக்கு தானே உத்தரவிட்டிருக்க வேண்டும். வழக்கை நீர்த்து போக செய்தால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தற்பொழுது அரசை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் கேள்வி எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களின் குடும்பத்தினருக்கு 2 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாநில மனித உரிமை ஆணையத்திலும் மனுவானது தற்பொழுது வழக்கறிஞர் முத்து சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கின் விசாரணை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கு விசாரணை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அஜித்தை பார்த்தோம்னால் எதன் அடிப்படையில் இவ்வளவு தாக்குதல் நடத்தியிருக்கிறீர்கள்? ஒட்டுமொத்த காவல்துறையை நாங்கள் குறை சொல்லவில்லை, ஆனால் எஸ்பி, டிஎஸ்பி மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்றும் தற்பொழுது இந்த கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது தாக்குதல் நடத்தவே இல்லை, அவர் வலிப்பு வந்துதான் உயிரிழந்தார் என்று முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது கொடூரமான முறையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பார்த்தோமேனால் கடுமையான ஒரு கண்டனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது.